ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஆடி மாதம் ஸ்பெஷலான தேங்காய் பாயசம் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த தேங்காய் பாயசம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊறினாலே போதும். ஊற வச்ச பச்சரிசியை தேங்காய் துருவலோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் பாயசம் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை மாற்றிக்கலாம். இப்போ இந்த விழுதோட மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த அளவுக்கு 3/4 கப் அளவுக்கு உருண்டை வெல்லத்தை பொடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். 3/4 கப் வெல்லத்துக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். வெல்லம் பாகு எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லைங்க. கரைஞ்சால் மட்டும் போதும். கரைஞ்சி கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரிசியும் தேங்காயும் அரைச்சது, அதை வச்சிடலாம். அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்சமாக திக்காகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கும்போது ஒரு 5 நிமிஷத்தில் இது கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிரும். நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இது குக் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் திக்கானதும் கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் திக்காகி வருது. இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வெள்ளை தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெள்ளை தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். வெள்ளை தண்ணியை வடிகட்டி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கலர் ரொம்ப லைட்டாக இருக்கனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. இதை சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். அதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதாவது நம்ம சேர்த்து அந்த அரிசி நல்லா வெந்து வரணும். அதே மாதிரி அந்த வெல்லம் நல்லா இந்த பாயசத்தில் நல்லா கொதித்து வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதித்தாலே போதும். ஒரு 2 ஏலக்காயை பொடிச்சு சேர்த்துடலாம். கலந்து விட்டுட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து இதில் சேர்த்து இது நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக சுவையான தேங்காய் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி இந்த மாதிரி நம்ம சாமி கும்பிடும்போது இந்த மாதிரி இந்த தேங்காய் பாயசமை வச்சு படைச்சி சாமி கும்பிடும்போது ரொம்ப விசேஷமானது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே திக்காகி வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொதி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நல்லா மணக்க சுவையான தேங்காய் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் சாதாரண நாட்களில் செய்கிறீங்க அப்படின்னா இடியாப்பம் செஞ்சு இடியாப்பத்துக்கு மேலே இந்த பாயசத்தை செஞ்சு மேலே ஊற்றி சாப்பிடும்போது அந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆடி மாதம் ஸ்பெஷலான தேங்காய் பாயசம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.